Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard max exercise 2.1ல third sum பார்க்கலாம். Find any 5 rational numbers between 1/4 and 1/5. So மூணு subdivision இருக்கு, ஒவ்வொண்ணா ஆன்சர் பார்க்கலாம். So third oneல first ஒன்னுக்கான ஆன்சர் பார்க்க போறோம். 1/4 and 1/5. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய எனி 5 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூவை ஏ அப்படின்னும் இந்த வேல்யூவை பி அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ பிட்வீன் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? q, அதாவது q is equal to 1/2 into a plus b அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே நான் ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறதுனால q1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். q1 is equal to 1/2. இங்கே 1/4 அப்படிங்கிற வேல்யூவை a அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ 1/4 ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/5 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணோம்னா இதை டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 5s are 5 ப்ளஸ் 1 4s are 4 டிவைடட் பை 4 5s are 20 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை 5 ப்ளஸ் 4 வந்து எனக்கு 9 டிவைடட் பை 20. ஓகேவா? ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 9s are 9 டிவைடட் பை 20 2s are 40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் பண்ணிட்டோம், 9 டிவைடட் பை 40. தென் செகண்ட் ரேஷனல் நம்பர் q2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இங்கே ரேஷனல் நம்பர் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், 9 டிவைடட் பை 40 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது 1/4க்கும் 1/5க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூ 9/40 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போது 1/4க்கும் 9/40க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய q2வை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த வேல்யூவை a அப்படின்னும் இந்த வேல்யூவை b அப்படின்னும் நம்ம எடுத்துப்போம். சரியா? அப்படி எடுத்துட்டோன்னா 1/2 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ 1/4 ப்ளஸ் பியோடைய வேல்யூ 9/40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போது டினாமினேட்டர் வேரியாக இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு இங்கே 40 நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இப்படியும் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? இங்கே மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர் 14 நமக்கு கிடச்சிடும் இல்லையா? ஸோ இங்கே 1 10s are 10 ப்ளஸ் 9 ஹோல் டிவைடட் பை 40ன்னு வந்துடும். இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி தானே? ஸோ இங்கே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இங்கே மேலேயும் கீழேயும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 10s are 10 4 10s are 40. இப்போ டினாமினேட்டர் 40 14 இருக்கா? ஸோ நியூமரேட்டரை ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 10 ப்ளஸ் 9 19 டிவைடட் பை 40. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 19s are 19 டிவைடட் பை 40 2s are 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போது நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 1/4க்கும் 9/40க்கும் பிட்வீனில் 19/80 அப்படிங்கிற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் பிட்வீனில் q3 ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? அப்போது ஏவுடைய வேல்யூ என்னவா எடுத்துக்கணும்? 1/4. பியோடைய வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? 19/80 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? q3 கண்டுபிடிக்கலாமா? 1/2 இன்ட்டு ஏவுடைய வேல்யூ என்ன? 1/4 ப்ளஸ் பியோடைய வேல்யூ என்ன? 19/80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இங்கே 40 இருக்கிற இடத்துல 80 எனக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? இங்கேயும் நான் 20ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 20 80ன்னு கிடச்சிடும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குமா? நியூமரேட்டர் வேல்யூ ஈஸியாக நம்மளால் ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 20 ப்ளஸ் 19 டிவைடட் பை 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 1/2 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 39 டிவைடட் பை 80. ஓகேவா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 39 டிவைடட் பை 160 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்.
இப்போ இந்த வேல்யூ எதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 1/4க்கும் 19/80க்கும் பிட்வீனில் 39/160 அப்படின்னு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு Q4 நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த வேல்யூவை A அப்படின்னும் இந்த வேல்யூவை B அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ Q4 is equal to 1/2 into இங்கே A உடைய வேல்யூ 1/4 தென் ப்ளஸ் B உடைய வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம் 39/160 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போது இங்கே 4 இருக்கிற இடத்துல 160 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 40ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 40ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 into 4 எனக்கு 160 அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். ஸோ 1/2 into 40 + 39/160 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம்னா 1/2 into 79/160 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 179s are 79 divided by 216s are 320 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் 1/4க்கும் 39/160க்கும் பிட்வீனில் 79/320 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் Q5 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து A அப்படின்னும் இதை வந்து B அப்படின்னும் நம்ம எடுத்துக்கணும். சரியா? அப்போது Q5 போடலாம். 1/2 into A உடைய வேல்யூ 1/4 ப்ளஸ் B உடைய வேல்யூ நமக்கு என்னது 79/320. இங்கே எனக்கு 320 வரணும் அப்படின்னா 40யோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்? 80 அப்படிங்கிற நம்பரை மேலேயும் கீழேயும் எனக்கு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1/2 into 80 + 79/320 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்போது 1/20 into இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 159/320 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 159க்கு 159 தான் வரும். 320 into 2 நமக்கு என்ன வரும்? 640 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இது வந்து Q5. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். Q1 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பாருங்கள் மேலே 9/40. Q2 எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே 19/80. தென் Q3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? Q3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 39/160. தென் Q4 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 79/320. Q5 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 159/640. ஓகேவா? ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். சரியா? எப்படி இருந்தாலுமே அந்த வரக்கூடிய அந்த பிட்வீன் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய 1/4 1/5க்கான பிட்வீன் வேல்யூ தான். பட் இந்த ஆர்டர் சில பேருக்கு மாறும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து செகண்ட் ஸ்டெப் Q2 எடுத்துக்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1/4 A அப்படின்னும் 9/40 B அப்படின்னும் எடுத்திருக்கேன் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க? 9/40 A அப்படின்னும் 1/5 B அப்படின்னும் எடுத்தாங்க அப்படின்னா இந்த Q1 Q2 Q3யோட வேல்யூஸ் மாறும். பட் அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏபியோடைய வேல்யூவை பொறுத்து நமக்கு Q1 Q2வோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதானே தவிர அதுவும் கரெக்டான வேல்யூ தான். நம்ம இந்த ஆட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? தென் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா 0.1க்கும் 0.11க்கும் பிட்வீனில் என்னென்ன ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அந்த ரேஷனல் நம்பர்ஸை நம்மளால எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ 0.1 அப்படின்னா நமக்கு 0.10 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்னா செகண்ட் ஒன் 0.1 அண்ட் 0.11
இல்லையா? அப்போ 0.1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.10 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த வேல்யூவை 0.110 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போது 10க்கும் 110க்கும் பிட்வீனில் எவ்வளோ நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும் இல்லையா? என்னென்ன எழுதலாம்? 0.101 எழுதலாம், 0.102 எழுதலாம், சரியா? 0.103 இது மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம் 0.109 வரைக்கும், சரியா? இங்கே நாமளே கன்சிடர் பண்ணிக்கிறோம், டெசிமல் வேல்யூஸ் தானே. 1 அடுத்தது ஜீரோஸை நாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 10க்கும் 110க்கும் பிட்வீனில் வேல்யூஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இதோட ஆன்சர் முடிஞ்சது. செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சது. தென் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேர்டு ஒன்னுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -1 அண்ட் -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? -1 அண்ட் -2ன்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் Q1 நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் Qக்கு ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு A + B அப்படிங்கிறது தான் Qக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம எடுத்துக்கூடிய வேல்யூ என்ன வேல்யூ? -1க்கும் -2க்கும் பிட்வீனில் Q1 ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? A அப்படின்னும் இதை வந்து B அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ 1/2 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ -1 ப்ளஸ் பியோடைய வேல்யூ -2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது 1/2 ரெண்டுமே மைனஸ் அப்படிங்கிறதுனால எப்படி எடுத்துக்கலாம்? ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள், -3 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ வேல்யூ -3/2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Q2 உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். Q2 நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே 1உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குது? -1க்கும் -3/2க்கும் பிட்வீனில் தான் நான் Q/2 அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா Q1னா -3/2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் நான் Q2 ஃபைண்ட் பண்ண போகிறேன். இதை A அப்படின்னும் இதை B அப்படின்னும் எடுத்துக்க போகிறேன். அப்போது 1/2 இன்ட்டு -1 -3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம், சரியா? ஸோ அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 இன்ட்டு இங்கே 1 இருக்கதா தான் நான் கன்சிடர் பண்ணணும். எந்த ஒரு நம்பருக்கும் டினாமினேட்டரில் 1 இருக்கதா கன்சிடர் பண்ணணும். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 -3 / 2 அப்படின்னு சொல்லி வரும். 1 2s are 2. ஓகேவா? அப்போது 1/2 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ -5/2 தட் இஸ் ஈக்குவல் டு -5/4 அப்படின்னு சொல்லி வரும், சரியா? ஸோ இங்கே -1க்கும் -5/4க்கும் பிட்வீனில் Q3 ஃபைண்ட் பண்ண போகிறோம், சரியா? அப்போது Q3 உடைய வேல்யூ எடுத்துக்கும் போது 1/2 இன்ட்டு -1 -5/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஓகேவா? அப்போது இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் 1 இருக்கதா கன்சிடர் பண்ணிவிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு -4 -5/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 1/2 இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா -9/4 அப்படின்னு வரும். ஸோ -9/8 அப்படின்னு கிடைக்கும். 1 9s are 9, 4 2s are 8. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ Q4 ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? -1க்கும் -9/8க்கும் பிட்வீனில் Q4 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ Q4 உடைய வேல்யூ என்ன வரும்? 1/2 இன்ட்டு -1 -9/8 அப்படின்னு வரும். சில பேருக்கு அது டவுட் வரும், மிடில் வந்து ஃபார்முலாவில் நீங்கள் ப்ளஸ் தான் போட்டிருக்கீங்க, ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே சொல்லிட்டேன் பாருங்கள். ப்ளஸ் வந்தது அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போடாமல் டேரெக்டாக மைனஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பட் ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் வரும்போது இந்த ஸ்டெப் போடணும். எல்லாத்துக்குமே மைனஸ் வரதுனால நான் டேரெக்டாக மைனஸ் அப்ளை பண்ணுறேன், சரியா? இந்த டவுட் வந்து யாருக்கும் வர வேண்டாம். இங்கே ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு இந்த வேல்யூ வந்து மைனஸில் தானே இருக்குது. ஸோ இந்த ப்ளஸோட இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ்னு சேஞ்ச் ஆகிடுது. அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலாவில் ப்ளஸில் தான் இருக்குது, சரியா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இப்போ 1/2 இன்ட்டு -8 -9 /8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது 1/2 இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணிங்கன்னா -17/8 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ -17/8 2 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நான் Q5 ஃபைன் பண்ண போகிறேன். -1க்கும் -17/16க்கும் நடுவில் Q5 நான் ஃபைன் பண்ண போகிறேன். சரியா? அப்போது Q5 நான் எப்படி எடுத்துக்கணும்? 1/2 இன்ட்டு -1 minus of 17/16 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேவா? 1/2 இன்ட்டு cross multiply பண்ணுங்க -16 -17/16 அப்படின்னு சொல்லி வரும். that is equal to 1/2 இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா -33/16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ -33/16 இன்ட்டு 2 வந்து 32 அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து Q5 உடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். Q1 வந்து -3/2, Q2 வந்து -5/4, Q3 வந்து நமக்கு -9/8, Q4 வந்து நமக்கு -17/16, Q5 வந்து -33/32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தேர்டு சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். நம்ம கிளியராக பார்க்க வேண்டியது ப்ளஸ் மைனஸ் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அது மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். ஆன்சர் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.